ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது 4th வீடியோ தான். பட் இந்த 4th வீடியோக்குள்ளே நிறைய பேர் கேட்டது என்னென்னா, உங்கள் சேனல் எப்பயுமே பொலிட்டிக்கல் தானே, அதை பற்றி தானே பேசுவீங்க, ஏன் இப்போது மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இந்த பொலிட்டிக்கல் வீடியோவை போடுறோம். இப்போ நம்ம எந்த கட்சியோ இல்லை எதை சார்ந்தோ போடலை, இது ஒரு ஜென்ரலான ஒரு பார்வை. இப்போது பேசிக்காக இப்படி இருந்தால் அரசியல்வாதி நல்லா இருக்கும்ல, இப்படி இருந்தால் அரசியல் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோடய வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ இதில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு எனக்கு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பாலிட்டிஷியன்லாம் இப்படி இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும், ஒரு அரசியல்வாதினா இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சித்தாந்தம் மேஜராக இருக்குது. இப்போ திராவிட சித்தாந்தம் சொல்கிறாங்க ஒன்று, அண்ட் செகண்ட் ஒன்று இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அப்புறம் 3வதாக இப்போ தமிழ் தேசிய சித்தாந்தம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது 3 சித்தாந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ என்கிட்ட ஒன்று அடிஷ்னலாக என்னோடய பார்வையிலேருந்து ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, எல்லோரும் ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, நோ ப்ராப்ளம், அது உங்களோட கொள்கை, உங்கள் கட்சியோட கொள்கை, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விசாலமான பார்வை எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு வளர்ச்சி. இப்போ எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நிதி மேலாண்மையாக இருந்தாலும் சரி, ஒரு நீர்நிலைகளை எப்படி உயர்த்தணும், இல்லை அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு ஐடியாவாக இருந்தாலும் சரி, இதை பற்றின எல்லா விஷயத்தையும் சார்ந்த ஒரு விசால பார்வை, அதை நோக்கியான அதை நோக்கி போகிற ஒரு வளர்ச்சி. இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கலாக இது எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இந்த வளர்ச்சிக்கான வேலை என்ன செய்யணுமோ அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கை. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்கள்ட்ட முன்னாடி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போது ஒருத்தர் ஜெயிச்சிட்டார், ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார், அவர் எப்படிலாம் நான் பார்க்கணும், அவர் எப்படிலாம் வேலை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது நிதியிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போது நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வரக்கூடிய நிதியை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நிறையா இருக்குது. பட் நான் கொஞ்சம் குறிப்பிட்ட கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஜிஎஸ்டிலேருந்து கொஞ்சம் நிதி மூலம் வருதா, ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு, அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, அந்த இதுலேருந்து, அதுக்கப்புறமா மேனுஃபேக்சர் சர்வீஸ் அண்ட் செக்டர், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர், இதுலேருந்து கொஞ்சம் நிதி மூலம் வருது. அப்புறமா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த நிலவரி, சொத்து வரி, வீட்டு வரி, இந்த இதுலேருந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், அது நிறையா இருக்குது. அந்த தண்ணி டேங்க், தண்ணி வரி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மொத்தமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர், இது மூலமாக நம்மளுக்கு நிதி ஆதாரம் வருது. இப்போ முக்கியமானது நம்ம டாஸ்மார்க் சொல்லாமல் இருக்க முடியாது, டாஸ்மார்க் வாங்குறது. இப்போது இவ்வளோ நிதி மூலங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அது இல்லாமல் நம்ம வாங்குகிற எல்லா பொருளுக்கும் வரி கட்டுறோம், இது எல்லாமே ஒரு இடத்துக்கு போகுது, அப்புறம் ரிட்டர்ன்ஸ் வருது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வருது, அப்புறமா நம்மளுக்கு பே பண்ணுறாங்க. அதில் சில கோளாறுகள் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். ஓகே, இவ்வளோ மூலமாக நிதி வருது. ஓகே, இந்த நிதி மூலத்திலேருந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்காரா, அவருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதின்னு ஒன்று கொடுக்குறாங்களா, அதை அவர் எந்த அளவுக்கு செலவு செய்கிறாரு, அந்த செலவு கணக்கு என்கிட்ட காமிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சுட்டு, இப்போலாம் ரொம்ப கம்மியாகவே டொமைனுக்கு வந்துச்சு, ரொம்ப சீப்பாக இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் சேனல்லாச்சும் ஆரம்பிச்சு, எனக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி அவ்வளோ கொடுத்துருக்காங்க, நான் இவ்வளோ செலவு செய்கிறேன், நம்ம தொகுதிக்கு, அதாவது இப்போ உங்கள் தொகுதிக்கு இருக்குன்னா, இப்போ நான் என் தொகுதி இருக்குன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இது வரைக்கும் நம்ம தொகுதிக்கு இந்தந்த வேலை நான் செஞ்சுருக்கேன், எங்கள் ரோடு போட்டிருக்கேன், எங்கள் ஸ்கூல் கட்டிருக்கேன், எங்கள் கவர்மெண்ட் பில்டிங் கட்டிருக்கேன், இங்கே விஓ ஆஃபீஸ் இல்லை விஓ ஆஃபீஸ் கட்டியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாமே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போடணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அப்படி இல்லைன்னா வெளிப்படைத்தன்மையாக காமிக்கணுன்றது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, அதே போல் இப்போது என் தொகுதி இருக்குதுன்னு வச்சுப்போலாம், உங்களால் தொகுதி வாரியாக பிரிக்க முடியல அப்படின்னா டிஸ்ட்ரிக் வாரியாக கூட காமிங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் கூட காட்டலாம்ல, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இவ்வளோ நிதி மூலம் அங்கே போயிருக்கு, இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டுருக்கோம். இப்போ நம்ம சொன்ன எல்லாத்துலேருந்தும் இப்போ ஒரு தொகுதியாக உங்களால் பிரிக்க முடியலைன்னா நிர்வாக வசதிக்காக டிஸ்ட்ரிக் வைஸாக கூட சொல்லுங்கள். இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஓவராலாக இந்த மந்த் இவ்வளோ ரெவென்யூ இங்கே போயிருக்கு தமிழ்நாட்டுக்கு, அதுலேருந்து கடலூர் டிஸ்ட்ரிக் எவ்வளோ கொடுத்தாங்க, இல்லை உங்கள் தொகுதிக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கம்மி பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளோ வரி கட்டியிருக்கோம், இப்போ கரண்ட் பில் கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே போகிறோம். ஸோ அது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஏதாச்சும் ஒரு பொதுப்படைத்தன்மையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது நம்ம ஆசை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சொல்கிறது என்னென்னா, இது ரொம்ப வீடியோ ஷார்ட்டாக போகணுன்றதால நிறைய பேச முடியல, அப்படி இருந்தாலும் சொல்கிறேன். இது ரொம்ப என்னோடய அப்பிலேருந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இப்போது நான் என் பையனையோ பொண்ணையோ படிக்க வைக்கிறேன், அதுக்கு அந்த ஸ்கூல் ஒரு ஃபீஸ் வாங்குது.
அந்த ஃபீஸுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ரஸ் கார்டு காட்டுறாங்க. அதே போல் நாங்கள் வரி கட்டுறோம், உங்களுக்கு ஓட்டு போடுறோம். நீங்கள் ஜெயிச்சுட்டு போய் எங்களுக்காக சட்டமன்றத்தில் என்ன பேசுனீங்க அப்படின்றது ஒரு சில வீடியோ காமிக்கிறீங்க, நிறைய வீடியோ காமிக்கல. சரி, ஓகே. சட்டமன்றத்துக்கு போகிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும்ல, உங்களுக்கான ரேங்க் கார்டு இருக்கணும்ல, அதுதான் நான் கேட்குறேன். இப்போது சிஎம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு 232 தொகுதி 38 தொகுதி அதுமாரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ ஓகே, வாட் எவர் இட் இஸ், அதை விட்டுருவோம். இப்போது அதில் ரேங்கிங் போடுவோம். இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு 170 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு ரேங்கிங் போடணும், ஒரு ரேங்கிங் ப்ராசஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு அது வெப்சைட்டில் வெளியிடணும். இப்போ எப்படி சொல்கிறேன், இந்த தொகுதியில் இருக்கிற இந்த எம்எல்ஏ வந்து நல்ல வேலை செஞ்சுருக்காரு, இவரோட ப்ராக்ரஸ் நல்லா இருக்குது, ஸோ அதனால் இவருக்கு இந்த மாதம் இல்லை நீங்கள் என்னன்னாக்கா இப்போ ஒரு இயரை 3 கூட பிரிச்சுக்கோங்க. காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் காலாண்டில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காரு, இவர் செகண்ட் ரேங்க் வந்திருக்காரு, இவர் 5th ரேங்க் வந்திருக்காரு, இவர் 100வது ரேங்க் வந்திருக்காரு. இந்த ப்ராக்ரஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குதுன்னா நீ சும்மா இல்லை. இன்றைக்கி எம்எல்ஏக்கெலாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சம்பளம். அப்புறம் இதில் படி இருக்குது, அது இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா எவ்வளோ ப்ராசஸ் போடணும் தெரியுமா? 24 ஹவர்ஸ் ஆன்லைன்லேயே இருக்கணும், ஒர்க் பண்ணணும், ரிப்போர்ட் கொடுக்கணும், மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கணும். நாங்கள் உங்களை திட்டுலாம் வாங்க சொல்லலை. அட்லீஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்குறதுனா உங்கள்ட்டான ப்ராக்ரஸ், நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கோரிக்கையாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எம்எல்ஏ வந்து சரியாக வேலை செய்யலை, அவர் வந்து கடைசி ரேங்க்கில் இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு டீச்சரே இப்போ ஒரு பையன் வந்து ஃபெயில் ஆகிட்டான், மார்க் கம்மியாக எடுத்திருக்கான், இல்லை ரேங்க் எடுக்க மாட்டான் அப்படின்னா அவனுக்கு தனி கவனம் கொடுத்து கொஞ்சம் அவனை ப்ரிப்பேர் பண்ணி மேலே கொண்டு வர பார்ப்பாங்கல்ல. அதே போல் அந்த செக்டாரில் இருக்கவங்க, இப்போ சிஎம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, அந்த எம்எல்ஏ என்ன பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், ஆக்சுவலாக அவருக்கு பேசிக்காக என்ன பிரச்சனை இருக்குது, அந்த தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களோட ஃபோக்கஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த தொகுதிக்கு போகும்ல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான். அது நடக்குமா நடக்கான்றது செகண்ட் விஷயம். அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நாங்கள் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கறத சொல்கிறோம். இது போல் வந்து இந்த நிதி மேலாண்மை இவ்வளோ தூரமான வரி போயிருக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது. அதே போல் நாங்கள் எப்படி இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்குது. இப்போ நாங்கள்லாம் எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓட்டு கேட்டு எங்களை வந்து வீடு வீடாக வரீங்கல்ல ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. இப்போ நான் இப்போ சொன்னேன்ல, இப்போது திராவிட சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், தமிழ் தேசிய சித்தாந்தம், அதோட நிறைய சித்தாந்தம் இருக்குது. மெயினாக இருக்கிறத மட்டும் சொன்னேன். இப்போ நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். இப்போ இதுலேருந்து புதுசாக யாராச்சும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சித்தாந்தத்துக்குள்ளே வராங்க, இல்லை அவங்கள்ட்ட வேறு ஏதாவது அஜெண்டா இருக்கா, வேறு ஏதாவது கொள்கை இருக்கா, அதை சொல்லி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று. 2வது விஷயம், வீடு தேடி வந்து ஓட்டு கேட்கறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அது உங்களுக்கும் செலவு, தேவையில்லாமல் எங்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துது. ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வாங்க போங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் வந்து வெயிலில் வரீங்க, நாங்கள் அதுக்காக மக்களை கூட்டி கும்பலாக உங்கள் கட்சிக்காரங்க அங்கங்கே நிற்க வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நாங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா, இது எல்லாரோட கருத்தாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் இப்போது முதல்ல கூட கிடையாது, அப்போலாம் கூட அண்ணா, கலைஞர் அவர்கள்லாம் மிகப்பெரிய கூட்டம் போடுவாங்க. பெரியார்லாம் ரொம்ப ரொம்ப கூட்டம் போடுவாங்க. பெரியார் திடலுக்கெல்லாம் பேர் போனது கூட்டத்துக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் போட தேவையில்ல. இப்போ தான் மீடியா ஒரு 15 மீடியா இருக்குது தமிழ்நாட்டிலே. நீங்கள் எந்த மீடியாவில் வேணாலும் போய் உட்காந்து உங்களுக்கான டைமில் நீங்கள் உங்களோட கொள்கையை, உங்களோட அஜெண்டாவை சொல்லலாம். அதோட நான் என்ன திட்டம் வச்சுருக்கேன், தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கேன், என்கிட்ட இந்த ஐடியா இருக்குது. நீர் மேலாண்மைக்குன்னு ஒரு தனியாக ஐடியா வச்சுருக்கேன், விவசாயத்துக்கு தனியாக வச்சுருக்கேன், தொழில்துறைக்கு தனியாக வச்சுருக்கேன். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு தனியாக என்ன வச்சுருக்கேன், எஜுகேஷனில் எந்த மாதிரி முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறேன், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் அந்த உங்களுக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் கொடுக்குறாங்கல்ல. அதாவது நீங்கள் மனு தாக்கல் பண்ணதுலேருந்து ஒரு டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டைமில் நிறைய பேர் சொந்தமாக ஊடகமே வச்சுருக்கீங்க, நீங்கள் எது வழியாக வேணாலும் சொல்லலாம். ஸோ தட் மக்கள் நாங்கள் புரிஞ்சுப்போம். கண்டிப்பாக நாங்கள் அட்லீஸ்ட் இப்போ ரொம்ப எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் வந்துச்சு, எல்லா டிவியுமே நாங்கள் நேரலையில் பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். நாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒட்டுமொத்த மக்களையும் சொல்லலை. ஜஸ்ட் லைக் தட். நான் விரும்புகிற அரசியல் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ மீன் கம்பல்சரி எல்லா எம்எல்ஏவுக்கும் ஒரு ப்ராக்ரஸ் கார்டு இருக்கணும். அதே போல் நீங்கள் ஓட்டு கேட்டுலாம் வீட்டுலாம் வரக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட். நாங்களாக விரும்பி போய் ஓட்டு போடணும். அந்த மாதிரி ஒரு அரசியல் இங்கே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கேள்வியை தூக்கிட்டு போய் ஓட்டு போடுறது, வயசானவர முடியாத ஒருத்தவங்களை தூக்கி போய் ஓட்டு போடுறது, ஹேண்டிகேப்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். பட் உங்கள் சித்தாந்தத்தை
நீங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக சொன்னாலும் சரி, இல்லை செய்தி ஊடகங்கள் வாயிலாக சொன்னாலும் சரி, நீங்கள் அது மட்டும் சொன்னாலே போதும். கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் எங்கள்கிட்டேருந்து உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.